தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆதியாகமம் 4:9 வாசிப்போம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? ஆண்டவர் பேசுறாருங்க. இப்போ காயின் தன் சகோதரன் ஆபேலை கொலை பண்ணிட்டான். இப்ப கர்த்தர் வந்து பேசுறாரு, காயினே உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? காயினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை. இப்படி அங்கீகரிக்காததுனால என்ன நடந்ததான்? அவன் எரிச்சல் உண்டாகி முகநாடி வேறுபட்டது. முகநாடி வேறுபட்டது என்று சொன்னால் அவன் இருதயத்தின் நிலைமையை வெளிப்படுத்தி விட்டான். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று ஆண்டவர் லூக்கா 6:45 சொல்லியிருக்கிறார். அப்படி அவன் இருதயத்தில் இருக்கிற அந்த சுபாவம், அந்த குணங்கள் தான் இப்படி எரிச்சலாகி முகநாடி வேறுபட்டு வெளிப்பட்டிருக்கிறது. அவன் இருதயம் அங்கே வெளிப்படுகிறோமோ பார்க்கிறோம். என்ன இருதயம்? என்னுடைய காணிக்கையை தேவன் ஏன் அங்கீகரிக்கவில்லை என்று அவன் சுய பரிசோதனை செய்யாமல் முகநாடி வேறுபட்டது. சுய பரிசோதனை செய்யாத ஒரு இருதயம். இரண்டாவது என்னன்னா, தன் பாவத்துக்காக மன வருத்தம் அடையவில்லை. முகநாடி வேறுபட்டு தன் சகோதரன் மேல எரிச்சல், பாக, பொறாமை, இதற்காக அவன் மன வருத்தம் அடையலங்க. மன வருத்தம் அடையாத, மனம் திரும்பாத இருதயத்தை வெளிப்படுத்தி விட்டான். இருதய கடினம் உள்ள ஒரு இருதயத்தை வெளிப்படுத்தி விட்டான். அதாக முகநாடி வேறுபட்டது அப்படின்னா. இன்னும் நான் சொல்றேன், தன்னுடைய பொல்லாத சுபாவம், அவன் இருதயம் சரியில்லாதனால்தான் காணிக்கை அங்கீகரிக்கப்படல. அதுதான் ரொம்ப முக்கியமானது நமக்கு. ஆகவே தான் காயினையும் அவன் காணிக்கையும் முதல்ல காயின் தான் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லைங்க, தன் செயலை நியாயப்படுத்துகிற அணுகுமுறை. செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருது, அதை நியாயப்படுத்துறது எல்லாத்தோட மோசம் தான். தன் பாவத்தை, அநீதியை, அக்கிரமத்தை அதை நியாயப்படுத்துகிற அணுகுமுறை, அதன் விளைவைத்தான் முகநாடி அவனுக்கு வேறுபட்டு விட்டதுன்னு பார்க்கிறோம். ஆக இதை கேட்கிறவங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத செயலை நியாயப்படுத்தாமல் மனம் திரும்பி முழுமையாய் அங்கீகரித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாவத்துக்காக மன்றாடினால், இயேசுவே ரத்தத்தால் கழுவி சுத்தம் பண்ணும் என்று சொல்லி கெஞ்சினால், இப்பொழுதே இதை கேட்டுக்கொள்ளும் பொழுதே உங்களை கழுவி சுத்தம் பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை கேட்டு அப்படி ஒப்பு கொடுத்து அறிக்கையிடுங்கள். இப்பவே கழுவி சுத்தம் பண்ணி ஆபேலையும் அவன் காணிக்கை அங்கீகரித்து போல உங்கள் காணிக்கை உங்களை அங்கீகரிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.